ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த மார்க்கெட் வீடியோ ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ கூட ஒரு கமெண்ட் வந்துச்சு, இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் பார்க்கும்போது உங்களோட மார்க்கெட் வீடியோ ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர்னு. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட மார்க்கெட் வீடியோவை என்ஜாய் பண்ணுறீங்க. நான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறனோ இல்லையோ, என்னோடய வீடியோவை ஒரு சில பேர் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க மார்க்கெட் வீடியோக்காக. அவங்களுக்காவது போய் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காகவாவது நான் மார்க்கெட் கிளம்பிடுறேன்னா பார்த்துக்கோங்களேன். அது என்னமோ தெரியல, மார்க்கெட் போனோன்னா எனக்கும் என் ஹஸ்பண்ட் 2 பேருக்குமே ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அது ரொம்ப நாளாகவே அந்த மார்க்கெட் போகிறதுல அப்படி என்ன எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இருக்குதுன்னு தெரியல. பட் அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ போகலாமா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சேன். ஒரு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். நான் எந்திரிச்சு ஏதாவது வீட்டுக்குள்ளே சத்தம், ஏதாவது கிச்சனில் உருட்டிகிட்டு இருந்தா, இல்லை வீட்டுக்குள்ளே ஏதாவது உருட்டிகிட்டு இருக்கிற சத்தம் கேட்டால் ஹஸ்பண்ட் எந்திரிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க சீக்கிரம் எந்திரிச்சு ஏதாச்சும் உருட்டுற சத்தம் கேட்டுச்சுன்னா நான் எந்திரிச்சிருவேன். அப்படி தான் நாங்கள் 2 பேருமே. ஸோ எந்திரிச்சிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், காலையில் நாங்கள் ஒரு 7:30க்கெலாம் மார்க்கெட் வந்துவிட்டோம். ஆனால் எவ்வளோ கார் நிற்கிது பார்த்தீங்களா? நமக்கு முன்னாடியே புரோனை மக்கள் அவ்வளோ சுறுசுறுப்பாக காலையில் இந்த மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்கங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஸோ நல்லா சன்னுமே வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து என்ட்ராயாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கடை இருந்துச்சு. சரி, இங்கே பீர்க்கங்காய் வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் அது நல்லா இல்லை, ஒரு மாதிரி சுருங்கி சுருங்கி இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இன்னொரு கடையில் முருங்கைக்கீரை பார்த்தோம். சரி, முருங்கைக்கீரை வாங்கலான்னு சொல்லிட்டு அதோட அணைய நின்னாச்சு. நிறைய கெட்டு இருந்தது. சம்டைம்ஸ் ஒரு கெட்டு $1 கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் ஒரு கெட்டு $2 கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் $1.50 இருக்கும், சம்டைம்ஸ் 3 கெட்டு $2. ஸோ அது வந்து அன்னைக்கு அவங்கவுங்களோட மனநிலையை பொறுத்து இருக்குது. ஸோ அன்னைக்கு எங்களுக்கு ஒரு கெட்டு $1.50 கிடச்சிது. ஒரு வயசான பாட்டி தாங்க விற்றுட்டு இருந்தாங்க. அதோட நாங்கள் ஒரு 2 கெட்டு வாங்கிக்கிட்டோம் $3. மார்க்கெட்டில் நிறைய வயசானவங்க தான் வந்து இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இந்த வயசில் இவ்வளோ உழைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மார்க்கெட்டில் ஒரு தாத்தா இருந்தாங்கங்க. அவருக்கு வந்துட்டு 90 வயசு பக்கம் இருக்கும். நான் ஒரு வீடியோ கூட போட்டேன். அந்த தாத்தாவை இப்போ காணவே காணோங்க. அவங்க அந்த தாத்தா இருக்காங்களா இல்லையானே எனக்கு தெரியல. அவர் கடை போட்டிருக்க இடத்துக்கிட்ட போய் நின்று பார்க்கையில் எப்போவுமே அங்கே சிரித்த முகமாக வந்து அந்த தாத்தா உட்காந்துருப்பார். இப்போ கொஞ்ச நாளாக அந்த தாத்தாவை காணவே காணோங்க. நானும் ஹஸ்பண்டும் பேசிகிட்டே இருப்போம், தாத்தாவை காணமேன்னு. அவர் எந்த ஏரியா என்ன ஏதுன்னெலாம் எங்களுக்கு தெரியாது. பட் இந்த மார்க்கெட் நாங்கள் ரெகுலராக போகும்போது அவருக்கு தெரியும். எப்போவுமே எங்களை பார்த்து பேசுவார். நாங்கள் ஏதாச்சும் வாங்குறதுனால அவர்கிட்ட வாங்குவோம். பட் இப்போ கொஞ்ச நாளாக அவரை காணோங்க. அவர் இருக்காரா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அந்த இடத்த பார்க்கையில எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தாத்தாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஆக்டிவாக இருப்பாருங்க. அந்த 90 வயசுலையும் உழைக்கிறாரு பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருக்கும். யார் எந்த பிள்ளைங்களையும் எதிர்பார்க்காம அவர் உழைக்கிறாரு பாருங்க, அதுதான். ஸோ அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் நல்ல உழைப்பாளிங்க. இத்தனை வயசு வரைக்கும் வந்து உழைச்சிட்ருக்காரு பார்த்தீங்களா, அதுதான். சரி, இப்போ வாங்க நாங்கள் என்னென்ன காய்கறி வாங்கினோன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கீரை வாங்கினோமா, கீரை வாங்கிட்டு அப்புறம் இன்னொரு கடையில் வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் வாங்கினோம். அப்புறம் அந்த வாழைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது கூட்டு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். கொஞ்சம் தான் மார்க்கெட் வீடியோ எடுத்திருந்தேன், ரொம்ப இதாக எடுக்க முடியல. நாங்கள் ரொம்ப நேரமும் இல்லை, ஒரு 1/2 ஹவர்லேயே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம். மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. பிள்ளைங்களுக்கு மாம்பழம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆதவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவும் நல்ல மாம்பழம் வாங்கி கொடுக்கணும்னு நினப்பாரு. பட் மார்க்கெட்டில் கிடைக்கிற மாம்பழம்லாம் ஒரே பூச்சியாக இருந்தது. அதனாலேயே மார்க்கெட்டில் மாம்பழம் வாங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இன்னொன்று ஒரு மாம்பழம் சைனாலேருந்து வரும், இந்த மாம்பழம் தான். இது கொஞ்சம் விலை கூட, பட் இதில் பூச்சி இது எல்லாமே இருக்காது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒரு கடையில் 2 மாம்பழம் தான் இருந்தது. அந்த 2யுமே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்த உடனேயே மாம்பழம்னு சொன்ன உடனேயே பிள்ளைங்களுக்கு ஒரே ஹாப்பி. அப்புறம் அவங்க அப்பா நல்லா தோலை சீச்சிட்டு நல்லா கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். என்னை விட என் பசங்களை என் ஹஸ்பண்டு தாங்க ரொம்ப கேர் பண்ணுவாங்க. இன்னொரு அம்மானே சொல்லலாம் அவரை. நானுமே நல்லா கேர் பண்ணி பார்ப்பேன். பட்டு என்னை கம்பேர் பண்ணையில் அவர் இன்னுமே நல்லா கேர் பண்ணுவார். நான் தான் எல்லாம் பண்ணணும் செய்யணும்னு நினைக்க மாட்டார் பிள்ளைங்களுக்கு. ஸோ அவரே வந்து இந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுக்குறது, சாப்பாடு எடுத்து ஊட்டுறது, குளிக்க வைக்கிறது.
ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா பாதி வேலை எனக்கும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா வீட்டு வேலையே நமக்கு நிறையா இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதுலேயும் சில வேலைகளை ஷேர் பண்ணி ஒருத்தவங்க பண்ணும்போது அது ஒரு சந்தோஷம். அவ்வளோதான். ஸோ அப்புறம் நாங்கள் மாம்பழம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இந்த இவ்வளோதாங்க காய்கறி வாங்கிட்டு வந்துருந்தேன். இந்த பயிறு வாங்கினேன், அப்புறம் இந்த வாட்டர் ஆப்பிள் வாங்கினேன், அப்புறம் முருங்கைக்கீரை, அப்புறம் எலும்புச்சம்பழம், வாழைக்காய், வாழைப்பழம், அதுக்கப்புறம் சங்குப்பூ. ரொம்ப நாளாக அந்த சங்குப்பூ வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வாங்கவே விட மாட்டாங்க. இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குதுன்னு. அப்புறம் அவர்கிட்ட ஒரு வீடியோவை காமிச்சேன். நம்ம சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு டாக்டர் சொல்லி வீடியோ போட்டாங்கன்னா நம்பிடுறாங்க. டாக்டர் சொன்னால் தான் நம்புவாங்க போல். அதில் ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க, இந்த சங்குப்பூ வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தோன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதான். நிறையா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கான். இதுக்கு வந்து மார்க் வந்து 100 out of 100 கொடுப்பாங்களாம். அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னாங்க. இங்கே தான் நமக்கு சீப்பாக கிடைக்குதே, $1 அவ்வளோ பூ கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம வாங்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் வெண்டைக்காய் நிறையா வந்து வாங்கினோம். அப்புறம் கருவேப்பிலைங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பக்கத்தில் என்னோடய பசங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த சங்குப்பூவை வச்சு ஃபில்டரில் போய் சுடு தண்ணியை பிடிச்சி அதில் அந்த சங்குப்பூவை போட்டு கலர் டக்குன்னு மாறிடும். ஒரு மாதிரி ப்ளூ கலரில் மாறிடுமா. அப்புறம் லெமன் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி புழிஞ்சு விட்றானுங்க. அவனுங்களுக்கு கூட தெரியுதுங்க எப்படி அந்த சங்குப்பூ வந்து கலரை சேஞ்ச் பண்ணுறதுன்னு. லெமனை புழிஞ்சு விட்டோன்னா அது வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலரில் மாறிடும். ஊதா கலரில் இருக்கிறது அப்படி இந்த நாவல் பழ கலரில் மாறிடும். அதெல்லாம் அந்த பசங்களுக்கு வந்து தெரியுது. அது ஒரு ஆச்சரியமாக எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிகிட்டு இருந்தானுங்க 2 பேருமே. சரி பண்ணட்டும், வீட்டில் ஃபோனு லேப்டாப்பே பார்க்காம ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு நானும் அந்த சங்குப்பூ எலுமிச்சம்பழத்தெல்லாம் கொடுத்துட்டேன். நீயே ஏதாச்சும் பண்ணி விளையாண்டுட்டுருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அதே வேலை தாங்க. அப்புறம் அந்த ஜப்சா சீட் இருக்குல்ல, நம்ம லெமன் ஜூஸ்லலாம் போடுவோம்ல, சியா சீட் மாதிரியே ஊற வச்சா ஜெல்லி மாதிரி வரும் சப்சா சீடு, அதை வந்து அதில் போட்டு இது பண்ணி எனக்கு வந்து கொடுத்துட்ருந்தானுங்க. அம்மா ப்ளூ டீ குடிங்கம்மான்னு. சங்குப்பூன்னு தமிழில் தெரிய மாட்டேங்குது, இங்கிலீஷில் தான் தெரியுது. ஸோ இங்கிலீஷில் தாங்க பேசுவானுங்க. ஒரு சில பேர் கமெண்டில் கேட்பீங்க, ஏன் தமிழே பேச மாட்டேங்கிறாங்க, தமிழ் சொல்லிக் கொடுங்க, ஏன் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசில் என்னோடய பையன் அது மூத்த பையனுக்கு வந்து அவ்வளோக்கா பேச்சே வரலங்க. ஒரு 5 வயசுக்கு மேலே தான் நல்லா பேச்சு வந்துச்சு. இங்கே புரூனை நாட்டுக்கு வந்து தான் பேச்சே வந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ரொம்ப கம்பல் பண்ணலை, இந்த லாங்குவேஜ் தான் நீ பேசணும், இந்த லாங்குவேஜ் தான் பேசணுன்ட்டு. உனக்கு என்ன பேச்சு வருதோ அதை நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டோம். ஸோ அவனுக்கு இங்கே பேச்சு வந்ததுக்கப்புறமா இங்கே பழக்கப்பட்ட வார்த்தைகள்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான். இங்கே ஸ்கூலில் ஃபுல்லாக இங்கிலீஷில் தானே பேசுகிறாங்க. ஸோ அதனால் அவனுக்கு என்னமோ அது இங்கிலீஷ் வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். வீட்டில் ஃபுல்லாக நாங்கள் தமிழ் தாங்க பேசுவோம், தமிழ் பேசாமலாம் இல்லை. பட் என்னமோ தெரியல அவங்களுக்கு வரல. பட் நான் சொல்லி தான் கொடுத்துட்ருக்கேன். வளர வளர வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. சின்னவன் முகிலுக்கு பார்த்திங்கன்னா மூத்தவங்க கூட பிறந்தவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் அந்த 2ஆவதும் பண்ணுங்க. ஸோ அவன் மூத்தவன் என்ன பேசுகிறான்னா அவனோட இவனும் பேசி அவனுக்குமே அவ்வளோக்கா தமிழ் வரல. பட் சில நேரங்கள் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், தமிழ் அவ்வளோக்கா பேச மாட்டேங்கிறானுங்களேன்னு. சரி ஓகே, நம்ம குழந்தைங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்களே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து தேர்த்திக்கிடுவேன். லாங்குவேஜ் அப்படின்றது அறிவு இல்லைங்க, அது வந்து ஒரு மொழி கற்றுக்கிறது தான். வளர வளர கற்றுக்குருவாங்க, அவ்வளோதான். ஸோ ஏதாவது ஒரு மொழியில் நல்லா பேசினா போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். ஸோ அதனால தான் நிறைய பேர் கமெண்டில் சொல்லிகிட்டே இருப்பீங்க, தமிழ் சொல்லிக் கொடுங்க, அதுதான் தாய்மொழி தாய்மொழின்னு. கண்டிப்பாங்க, அது உண்மை தான். தமிழ் நம்மளோட தாய்மொழி, அதை சொல்லி கொடுக்காமல் இருப்போமா? நான் சொல்லி தான் கொடுப்பேன். நாங்கள் தமிழில் தான் பேசுவோம். நல்லா வந்துடும், வளர வளர வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எல்லா காய்கறிகளையும் டப்பாவில் போட்டு எடுத்து வைக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். கீரையை மட்டும் எடுத்து வைக்கல, அதை மதியம் சமையல் பண்ணிடலான்னு. ஏன்னா கீரையை வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அன்றைக்கே சமைச்சிட்டோம்னா கீரை வந்து டக்குன்னு காலியாகிரும் அப்படின்ட்டு. அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது வாட்டுக்கு இருந்து போயிடுது. ஸோ அதனால தான் முருங்கைக்கீரை முட்டை போட்டு பொரியல் பண்ணுவோம் எங்கள் வீட்டில். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிடலான்னு. நல்லா பெரிய பெரிய அந்த கீரைங்க, சில கீரைகள்னால் அந்த காம்பு வந்து சின்னதாக இருக்கும், இது வந்து பெருசு பெருசு சரியானது நீளமாக இருந்தது. அப்புறம் மற்ற காய்கறிகள் எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். ஃப்ரிட்ஜு ஏன் சிஸ்டர் 2 ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இன்னுமே ஒரு சில பேர் கமெண்டில் கேட்குறீங்க. இந்த காய்கறி வைக்கிறேன் பார்த்திங்களா, இந்த ஃப்ரிட்ஜ் மட்டும்தாங்க நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ரிட்ஜு வந்து ரிப்பேர், அது வந்து இது ஓடாது,
அந்த ஃப்ரிட்ஜ் வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலேயே அந்த ஃப்ரிட்ஜு தான் இருந்தது. அது வாங்கி ரொம்ப வருஷம் ஆன ஃப்ரிட்ஜுன்னு நினைக்கிறேன். அதனால் அவ்வளோக்கா கூலிங்கே வராது. காய்கறி ஸ்டோர் பண்ணோம்னா எல்லாமே கெட்டு போயிடும். அப்புறம் ஒரே கட்டியாக அப்படியே நிற்கும், வெளியில் அப்படியே ஃபார்ம் ஆகி நிற்கும். அதை வச்சு தான் நான் சர்வே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஃப்ரிட்ஜை வச்சு ஒன்றும் ஆகாது ஏன்னா நம்ம அடிக்கடி மார்க்கெட் போகிறதில்ல, வாரத்தில் ஒரு நாள் போய் தான் காய்கறியை ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் எல்லாம் வீணாக போகுதுன்ட்டு தான் இன்னொரு ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கினதுங்க. அது பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்கிறதுனால அதை நகர்த்தி வேறு எங்கிட்டும் வைக்க முடியல. சரி, அது வாட்டுக்கு அந்த இடத்துல இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ அந்த சின்ன ஃப்ரிட்ஜு தான் இப்போ வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம் வாங்க. மார்க்கெட் போயிட்டு வந்ததோட சரியான பசிங்க. காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நான் முதல் நாள் மீன் குழம்பு வச்சுருந்தேன். போன வாரம் ஹஸ்பண்ட் இல்லை, நாங்கள் எல்லோரும் போய் வஞ்சர மீன் வாங்கிட்டு வந்துருந்தோம்ல, அதை சண்டே சமைச்சிட்டு கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் பாருங்கள். சண்டே விலாகில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த மீனை தான் நான் குழம்பு வச்சுருந்தேன், கிரேவி மாதிரி. பழைய மீன் குழம்பு நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டு. பழைய சோறு இருந்தது, அது கூட தயிர் போட்டு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி குடிச்சு, அப்பா செம்ம டேஸ்ட்டுங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கெல்லாம் இப்படி சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நம்ம என்ன தான் வந்துட்டு வெளிநாடு அங்கே இங்கேன்னு போய் வாழ்ந்தாலுமே பழசை எப்போவுமே மறக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பழைய சோறையும் எப்போவுமே மறக்கக்கூடாது. இன்னுமே நான் டெய்லியுமே பழைய சோறு சாப்பிடுவேன். மதியம் வெயிலுக்கு எனக்கு பிடிச்சதுன்னா இந்த பழைய சோறு. இது கூட சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காது பார்த்திங்களா, அதனால் வந்துட்டு பெரிய வெங்காயம் தான், அதை தான் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கும் பழைய சோறு தான் கொடுத்தேன், தயிர் போட்டு ஊட்டி முடிச்சுட்டு. அப்புறம் கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸ்லாம் இருந்தது, கொஞ்சம் முகிலுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்க வேண்டியது இருந்தது, அதை தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்கன்னா போதுங்க, என்னோடய 2 பசங்களுமே சமத்தா கரெக்டாக வந்து நோட்டை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அம்மா ஹோம்ஒர்க் இருக்குமா, அதை பண்ணணுமான்னு சொல்லிட்டு. அதை பண்ணி முடித்தாதான் அவனுங்களுக்கு மனசே ஆறும். அது என் பசங்கக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குட் குவாலிட்டிங்க. நான் கூட சின்ன பிள்ளையில் அப்படி இருந்திருப்பேனான்னு தெரியல. ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா அதை அன்னைக்கே பண்ணணும் அப்படின்ட்டு. பட் என் பிள்ளைங்க வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்கன்னா அன்னைக்கே உட்காந்து அதை பண்ணிடணும். நான் வந்து சொல்லுவேன், அதாவது இங்கே வந்து புரோனி நாட்டில் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான் லீவு. ஸோ வியாழக்கிழமையே வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அந்த வெள்ளி சனி ஞாயிறு அந்த 3 நாளும் முடிச்சுட்டு மண்டே வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, வியாழக்கிழமை கொடுத்துட்டாங்கன்னா அன்றைக்கே நைட்டே உட்காந்து வந்து பண்ணிகிட்ருப்பானுங்களா. நான் கொஞ்சம் லேசியாக, நாளைக்கு லீவு தான்டா ஃப்ரைடே, நாளைக்கு பண்ணிக்கலாம்டா, மண்டே தான்டா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். நோ 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 இன்றைக்கே ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவானுங்க. அப்போ எனக்கு தோணும், பசங்க எவ்வளோ ஆக்டிவாக எவ்வளோ இதாக வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் ஏன் நீ வந்து இவ்வளோ சோம்பேறியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் யோசிச்சு பார்த்து பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கையில் நாமளும் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ உங்கள் பசங்க எப்படி அப்படின்றத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆதவுமே அப்படி தான் இருப்பான் சின்ன பிள்ளையில், அதே மாதிரி தான் முகிலும் இருக்கான். எனக்கு என்னமோ 2 பேரோட கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. இப்போ வந்து மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் இதெல்லாமே வந்து போயிட்டுருக்கு. என்ன படிக்கிறாங்க பசங்கன்னு ஒரு சில பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஆதவ் வந்து கிரேட் 1 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, முகில் வந்து பார்த்திங்கன்னா இது யூகேஜி K3 அப்பர் கிண்டர் கார்டன் படிக்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து கிரேட் 1 போயிடுவான், அது கிரேட் 2 போயிடுவான். ஸோ அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. அது என்னமோ தெரியல, என் பசங்களுக்கு அந்த படிப்பு சொல்லி கொடுத்தோன்னா எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எனக்கு நம்ம ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்காம படிப்பு சொல்லிக் கொடுக்காம இருந்தேன்னா எனக்கு அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஐயோ இன்னைக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு. இந்த பிள்ளைங்க படிக்கிறாங்களோ இல்லையோங்க, அவங்களோட சேர்ந்து நாமளும் உட்காந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம், நாமளும் படிச்சுட்ருக்கோம் பழைய மாதிரி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அப்படி தான் இருக்கும். ஐயோ நீ படிப்பு சொல்லிக் கொடுக்கலையே, டைம் அப்படி இப்படின்னு கடத்தியாச்சு. அது படிப்பு சொல்லிக் உட்காந்து சொல்லிக் கொடுத்தோன்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே பிள்ளைங்க இன்றைக்கி படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹோம்ஒர்க் உட்காந்து படித்தாச்சு. அம்மா நீங்கள் ஹெல்ப் பண்ண வேணாம், நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தான் முகில். அப்புறம் மதியம் லஞ்சு சமைக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. மீன் குழம்பு இருந்தனால குழம்பு எதுவும் வைக்க தேவையில்லை, பொரியல் மட்டும் பண்ணால் போதும். அதே மாதிரி சோறு அடுப்பில் கொஞ்சம் வச்சா போதும். சோறு அடுப்பில் ஆல்ரெடி ஆக்கிட்டேன்னா அதனால் பொரியல் மட்டும் பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை மட்டும் வதக்கலான்னு பார்த்தேன்.
அப்புறம் இந்த பயறு இருந்துச்சு, அதில் 2 கட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம். அப்புறம் சரி அதை ஒரு கட்டை எடுத்து பொரியல் பண்ணிட்டோன்னா ஒரு கட்டை காலி பண்ண மாதிரி ஆயிருன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பயறை எடுத்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் கேரளாவில் இருந்தோம் கல்யாணம் முடித்த புதுசில், திருவனந்தபுரத்தில். அங்கே வந்து இந்த பயறு வந்து அவ்வளோ கிடைக்கும், மக்கள் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க கேரளா மக்கள். இந்த பயரை நான் தமிழ்நாட்டில் பார்த்ததே இல்லை. எங்கள் ஊர்லலாம் இதை கண்ணில் தென்பட்டதே கிடையாது. பீன்ஸ் பார்த்துருப்போம், பீன்ஸ்லேயே 2 வெரைட்டி வரும். ஒன்று டார்க் க்ரீன் பீன்ஸு, இன்னொன்று லைட் க்ரீன் பீன்ஸு. அதுதான் வந்து பார்த்துருக்கோம். கொத்தவரங்காய் பார்த்துருக்கோம். பட் இந்த பயரை வந்து நான் பார்த்ததே கிடையாது. கேரளாவில் தான் வந்து பார்த்தேன். கேரளாலையுமே இது 2 வெரைட்டியில் கிடைக்கும். இந்த காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து நல்லா லாங் பீன்ஸு இதுவும். அப்புறம் இன்னொன்று குட்டையாக ஒன்று வரும், நாட்டு வெரைட்டி மாதிரி. அது 2 இதில் கிடைக்கும். ஆனால் இந்த லாங் பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விலை கூட. 1/4 கிலோ பார்த்திங்கன்னா 45 ரூபா 50 ரூபா இருக்கும். அப்போ 1 கிலோ பாருங்களேன் 150 ரூபா கிட்ட அந்த மாதிரி போகும் ரேட்டு கூட. ஆனால் மக்கள் இதை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. மார்க்கெட் வந்தாங்கனாலே எல்லாரோட கூடையிலையுமே இந்த பயிர் இருக்கும். ஒரு 1/4 கிலோனாச்சும் வாங்கிட்டு போய் இதை வந்து இந்த மாதிரி பொரியல் பண்ணுவாங்க. நான் கேரளா போய் தான் இந்த பயிரையே பார்த்து வாங்கி சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். பட் இங்கே ப்ரூனேயில் சேம் அதே பயிர் வந்து கிடைக்குது. அதுவும் இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்குதுங்க. $1 இதெல்லாம் $1 தான். அதான் ஹஸ்பண்ட்டு சொல்லிகிட்டே இருப்பேன், கேரளாவில் இது விலை கூட இல்லைங்க, இங்கே இவ்வளோ சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த காராமணி பயிர் இருக்குது பார்த்தீங்களா, சிவப்பு பயிர். காராமணியா இல்லை கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. நல்லா ஒரு ரெட் கலரில் நல்லா நீளமாக இருக்கும், கிட்னி ஷேப்லையே. அது இந்த பயிருக்குள்ளே இருந்து தான் வரும் போல். அதுவே நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். கட் பண்ணையில் நடுவில் அந்த கிட்னி பீன்ஸ் கலரில் இருந்துச்சா, இது அந்த பயிர் மாதிரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹஸ்பண்ட்டு சொன்னேன், ஆமாம் அந்த இதிலேருந்து தான் அந்த பயிர் எடுப்பாங்க போலன்னு சொல்லிட்டு. அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பொரியல் பண்ண ஆரம்பித்தாச்சு. முருங்கைக்கீரை பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கையிலே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உருவி வச்சுட்டேன்னா, அதனால் ஒரு அடுப்பில் வந்துட்டு பொரியல் பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் வந்துட்டு அந்த பயிர் இதை வந்து பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை தாளிச்சிட்ருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு நிறைய வெங்காயம் போடணும் இந்த முருங்கைக்கீரைக்கு. காரத்துக்கு காஞ்ச மிளகா. ஸோ அவ்வளோதான். இதை போட்டு வதக்கி விட்டுட்டு உருவி கழுவி எடுத்து வச்சுருக்க கீரையை வந்து போட்டுற வேண்டியதுதான். ஊர்லெலாம் நல்லா முருங்கை மரம் வீட்டை சுற்றி இருக்கும். ஊர் பக்கத்து வீடுகளில் சொந்த பந்தம் எல்லாரோட வீட்லேயும் முருங்கை மரம் இருக்கும். ஆசைக்கு ஓசியாக கூட நம்ம வாங்கிக்கலாம். பட் இங்கே வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கீரைன்னு சொல்லலாம். முருங்கைக்கீரை எல்லா ஊர்கள்லையுமே விலை வந்து ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் கிடைக்காது, அதை சொல்லுங்களேன், கிடைக்காது. பட் இங்கே ப்ரூனேயில் வந்துட்டு வாரத்தில் நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் போனோன்னா ஏதாவது ஒரு கடையில் வந்து கிடச்சிரும். ஸோ அதனாலே நாங்கள் சீக்கிரமாக போகிறது, விற்றுரும். சீக்கிரமாக போனால் தான் அந்த கீரையுமே வாங்க முடியும். ஏன்னா அந்த கீரை வந்து ஒரு சில கடைகளில் தான் இருக்கும். அதே மாதிரி குவான்டிட்டியும் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா அது ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். அப்புறம் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு கீரையை வந்து போட்டுற வேண்டியதான். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கீரை அதிகமாக சாப்பிடுங்க. ஏன்னா முடி கொட்டுற ப்ராப்ளம் வரும் வெயிட் லாஸ் பண்ணையில். நீங்கள் ப்ரோட்டீன் கம்மியாக எடுத்திங்கன்னா நல்லா முடி கொட்டிடும். ப்ரோட்டீன் நீங்கள் நிறைய எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து முடி கொட்டாது. ஸோ அந்த முடி கொட்டுறதை தடுக்கிறதுக்கு ஆனால் சத்து வந்து இரும்பு சத்து பார்த்திங்கன்னா கீரையில் தான் அதிகமாக இருக்குது. கீரையை வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம நினைப்போம், இதில் என்ன இருக்க போகுது சத்துன்னு. ஆனால் அதில் தான் அதிக அளவில் நல்ல நமக்கு சத்து இருக்குது. நார் சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அவ்வளோ நல்லது. நான்லாம் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கல டெய்லியுமே கீரை சாப்பிடுவேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஏன்னா அதை க்ளீன் பண்ணி சமைக்கவே முடியல, ரொம்ப டயர்டாகிட்டேன்னா. அதனால இப்போ அவ்வளோக்கா வாங்குறதில்ல. வாரத்தில் இந்த முருங்கைக்கீரை மட்டும் வாங்கிக்கிறது. ஸோ நீங்கள் டெய்லியுமே கீரை சாப்பிடுங்க. நீங்கள் சமைக்கிறதுக்கு அலுப்பே இல்லை, க்ளீன் பண்ண அலுப்பே இல்லைன்னா டெய்லியுமே கீரை சாப்பிடுங்க. உங்களுக்கு முடியே கொட்டாது. பெஸ்ட்டு மெடிசன்னா முடி கொட்டுறதுக்கு நமக்கு வந்து இந்த கீரை. அதே மாதிரி ப்ரோட்டீன் முட்டை, கொஞ்சம் சிக்கனு, அப்புறம் அது நான்வெஜ் வாங்கி சமைக்க முடியலன்னா பயறு வகைகள் சாப்பிட்லாம். கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, இந்த மாதிரி சுண்டல், இதுகளெல்லாம் நமக்கு ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் சோயா, பன்னீர், டோஃபு, இதிலெல்லாம் நல்ல ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் டெய்லியுமே ஃபுட்டில் வந்துட்டு ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்து சாப்பிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஹேருமே ரொம்ப நல்லாயிருக்கும், முடியெல்லாம் கொட்டாது. சில பேர் வெயிட் லாஸ் பண்ணும்போது முகம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சுருங்கி போய் வயசான தோற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து முன்னாடி நல்லா கொழுன்னு இருந்திருப்போம். வெயிட் லாஸ் ஒரு 10 கிலோ குறைக்கிறோன்னா உடம்பு வந்து ஒரு மாதிரி மிளஞ்ச மாதிரி ரொம்ப இதாக போயிடும். அதே இங்கே நல்லா ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் எடுத்துகிட்டு 10 கிலோ வெயிட்டாக குறைச்சாலுமே உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேஸ் வந்து மாறாது. அது நம்ம எடுக்கிற வந்து ஃபுட்டை பொறுத்து இருக்குது. கீரை, பயிறு வகைகள் இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்டு உடம்பு குறைச்சா மட்டும்தான் நம்ம உடம்புமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஃபைனலாக தாங்க போடுவேன். நல்லா வந்து வதக்கி விட வேண்டியதான் கீரையை.
கொஞ்சம் நேரம் வேகிறதுக்காக மூடி போட்டு வச்சுருவோம். ஸோ அந்த சைடு வந்து அந்த பயறு பொரியலுக்கு அதே மாதிரி கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து வச்சுருந்தேன்னா இதை வந்து அப்படியே அதிலே கொட்டிட வேண்டியதான். இதை லைட்டாக தான் வதக்கணும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும். கொஞ்சம் பச்சையாக வேணும்னா கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கினா போதும். லைட்டாக மட்டும் தண்ணி தொளிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 3 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிங்கனாலே நல்லா வந்து வெந்துடும். இறக்கையில் கொஞ்சம் தேங்காய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கேரளா நாடிலாம் தேங்காய், ஒரு பச்சை மிளகா, சீரகம், சோம்பு, மஞ்சப்பொடி இதை அரைச்சி வச்சு அதை வந்து போடுவாங்க. தண்ணி சேர்க்காமல் குறைன்னு அரைச்சி அந்த மாதிரி போடுவாங்க. அதுதான் வந்து தோரன்னு சொல்லுவாங்க. காய்கறி தோரன் சொல்லுவாங்க. கேரட் தோரன், பீன்ஸ் தோரன், கீரை தோரன், தோரன்னு வந்து சொல்லுவாங்க. போன புதுசில் வந்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணேங்க. ஹஸ்பண்ட் படித்த இன்ஸ்டியூட்டில் நான் ஒரு டேட்டா என்ட்ரி வேலைக்கு வந்து போயிட்டுருந்தேன். கல்யாணம் ஆன புதுசுலேயே நான் போய் வேலைக்கு சேர்ந்துட்டு ஒரு 1 இயர் கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பேன். அப்போ நான் லஞ்சு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவேன்னா அப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம். அங்கே உள்ள மலையாளி லேடிஸு எல்லாருமே என்னோட ஒர்க் பண்ணுறவங்க. அப்போ எல்லாருமே நான் அது வந்து கூட்டு பொரியல்னு சொல்லுவேன், அவங்கெல்லாம் தோரன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நான் கற்றுக்கிட்டது. ஓ, தோரன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன வச்சாலும் என்ன பொரியல், நம்ம கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல், கீரை பொரியல்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி கேரட் தோரன், பீன்ஸ் தோரன், கீரை தோரன் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ லைட்டாக தண்ணி தொளிச்சு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். நான் தேங்காய் எதுவுமே சேர்க்கலைங்க. டைம் ஆகிடுச்சு ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் கொடுக்க. அவங்க வந்துட்டாங்க. காலையில் என்னை மார்க்கெட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் மதியம் வந்துட்டாங்க. நான் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து இந்த கீரையை உருவவே பல மணி நேரம் ஆகிடுச்சுங்க. பொறுமையாக உட்காந்து உருவி எடுக்கவே. அப்புறம் கடகடன்னு இதை சமைச்சு எடுத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கீரை வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போட்டேன். இல்லைனா வந்து சம்டைம்ஸ் கீரை வந்து கடுத்து போய்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா முருங்கைக்கீரை வந்து ரெடி. கீரையோட முட்டை சேர்த்து சாப்பிட்டா வந்துட்டு செரிமானம் ஆகாது, அலர்ஜி வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு அந்த மாதிரி ஆனதில்லைங்க. இப்படி போட்டு சாப்பிட்டா எங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் முட்டை சேர்த்து சாப்பிடும்போது கீரையில் உள்ள சத்து இன்னுமே நல்லா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு தெரியல. பட் இந்த மாதிரி சாப்பிட்டா எங்களுக்கு பழகி போச்சு. அதனால் வந்து ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வெறும் கீரையாக கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் என்ன, கீரை சாப்பிடணும், அவ்வளோதான். ஸோ நான் ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதை அப்படியே அந்த கீரையோடு மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அது வந்து நல்லா வெந்துடும். ஸோ காரம் ரொம்ப சேர்க்க மாட்டேங்க. வேறு மசாலா இதுன்னு அது அதிகமாக சேர்க்குறதில்ல. இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான், அவ்வளோதான். அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா அந்த முட்டை வந்து வெந்துடும். ரொம்ப அடுப்பில் வச்சு ஆனில் வச்சு சமைக்கணும்னு தேவையில்லை. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூட அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். அந்த ஹீட்லேயே வந்து வெந்துடும். பெண்ணெலாம் கொஞ்சம் மிளகு பொடி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், மஞ்சள் பொடி வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. ஸோ முட்டை ஸ்மெல்லு அந்த மாதிரி அடிக்குது அப்படின்னா அவ்வளோதான். லைட்டாக அப்படி மூடி போட்டு வச்சுருங்க. அந்த ஆவிலேயே அப்படியே வந்து வெந்துடும். நல்ல கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக முட்டை வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைமு. கொஞ்சம் கீரை எடுத்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஏன்னா முட்டை ஆம்லேட் மாதிரி கூட போடலாம். முருங்கைக்கீரையோட கொழுந்து எடுத்து உருவி போட்டு அப்படியே முட்டை ஆம்லேட் மாதிரி கூட போடலாம். கொழுந்தில் உள்ள கீரையில் அதுதான் வந்து கொஞ்சம் வேகும். பெரிய முத்தனை கீரையில் போட்டிங்கன்னா வேகாது. ஸோ அந்த மாதிரியுமே வந்து பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, கீரை பொரியல் ரெடி. அந்த சைடு பீன்ஸ் பொரியலும் ரெடி. லஞ்ச் வந்து ஹஸ்பண்டுக்கு எடுத்து கொடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், பீன்ஸ் பொரியல் நல்லா பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப நேரம் குக் பண்ணோம்னா அந்த கலர் வந்து மாறிடும், ஒரு மாதிரி வெந்தய கலரில் மாறிடும். அதை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோக்கா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி பச்சையாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி காய்கறிகளை ரொம்பவும் வேக வைக்கக்கூடாதுங்க. ரொம்ப வேக வச்சோன்னா அதில் உள்ள சத்துக்களும் போயிடும்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆஃப் குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரியே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, 2 பொரியலும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மீன் குழம்பு இருந்தது. அன்றைக்கி டக்குன்னு சமையல் முடிஞ்சுங்க. ஏன்னா குழம்பு வைக்கிற வேலை இல்லைல்ல, அதை தான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் மட்டை அரிசி காலி ஆகிடுச்சு. பொன்னி அரிசி தான் அடிஷ்னலாக வாங்கி வச்சுருப்பேன்னா அதை தான் வந்து ரைஸாகவும் வந்து பண்ணியிருந்தேன். இன்னுமே வாங்கலை மட்டை அரிசி. இந்தியன் ஸ்டோர் பக்கம் போகவே இல்லை. இந்தியன் ஸ்டோர் போனால் மட்டும்தான் அந்த மட்டை அரிசி வந்து கிடைக்கும். எல்லா கடைகள்லேயும் வந்து மட்டை அரிசி கிடைக்காது. பொன்னி அரிசினா நம்ம எல்லா கடைகள்லேயும் வாங்கலாம். ஸோ இப்போ வாங்க லஞ்ச் பிளேட் ரெடி பண்ணிடலாம். சோறு நிறையா போட்டாச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்பு, வஞ்சர மீன் குழம்பு தான் வச்சுருந்தேன். வஞ்சர மீன் குழம்புக்கு விட பொரிச்சா தான் வந்து நல்லாயிருக்கும். பட் அன்றைக்கி ஓகே, நல்லா தான் இருந்தது. நல்லா தேங்காய்லாம் அரைச்சி போட்டு நல்லா புளி ஊற்றி கொஞ்சம் நல்லா தான் வந்து வச்சுருந்தேன். மீன் குழம்பு தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க, பட் இந்த மாதிரி வச்சாதாங்க எங்களுக்கு பிடிக்கும். அதனால் இந்த மாதிரியே வந்து வச்சாச்சு. நிறைய மீன் இருந்தது, அதை எல்லாத்தையும் போட்டு குழம்பு வச்சுட்டேன். இதுக்கு மேலே ஃப்ரீஜரில் ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பொரியலையும் தூக்கி வச்சு கொடுத்து ஹஸ்பண்டுக்கு சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் அனுப்பியாச்சுங்க. ஸோ அன்னைக்கு டே வந்து அப்படி தான் போச்சு, ஃப்ரைடே எங்களுக்கு.
ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு? ஃப்ரைடே அன்றைக்கி மீன் குழம்பு நான்வெஜ்ஜாக சாப்பிட்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நமக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தாங்க. இன்றைக்கி தான் இது சாப்பிட்ணும், அன்றைக்கி தான் அதை சாப்பிட்ணுன்னு இல்லை. அன்றைக்கி வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டிக்க வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வீட்லேயுமே அப்படி தான், ஹஸ்பண்ட் வீட்லேயுமே அப்படி தான். பட் இன்னன்னைக்கு இதை சமைச்சு சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. அன்னன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு சாப்பிட்டு வாழ்ந்துக்க வேண்டியது தான். ஸோ நிறைய காய்கறியை போட்டு ஹஸ்பண்ட்டை வந்து கொடுத்தாச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.